இப்ப பெரியாரின் சிலைகளை உடைப்போம் என்பது போல் சொல்லியிருக்கிறார்கள். நான் பகிரங்கமாக பபாசி அரங்கிலிருந்து சவால் விட்டு விடுகிறேன். நானும் திருநெல்வேலிக்காரன், தெளிவா சொல்றேன். முடிந்தால் பெரியார் சிலையை தொட்டுப்பார். நீ திங்கிற கையில தான் கழுவணும், கழுவுற கையில தான் திங்கணும். பொறுக்கிகளுக்கு போலீஸ பார்த்தா பயம், கலைஞரை பார்த்தால் சீமானுக்கு பயம். பொறுக்கி தாண்டா போலீஸ பார்த்து பயப்படணும், நீ ஏன் பயப்படுற? லெனின் அவர்கள் சொன்னார், நாய் குலைக்கும், நாம பதிலுக்கு குலைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நாங்க திருப்பி குலைக்க மாட்டோம், ஆனா கல் எடுத்து காலை உடைக்கும். ஏன்டா தமிழ் தாய் வாழ்த்து எங்க பாட மாட்டேங்கிறேன்னு கேட்டா, அதுல திராவிட நல் திருநாடுன்னு வருது, அதனால பாட மாட்டேன். நீ வீரன், அசகாய சூரன். தேசிய கீதத்துல ஜனகணமனையில திராவிடம்ங்கிற வார்த்தை வருது. நான் ஆட்சிக்கு வந்தா நான் தேசிய கீதத்தை பாட மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு தில்லு திராணி இருக்குதா? 34,830 பள்ளிகளை கட்டி எழுப்பியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். 34,830 தொடக்க பள்ளிகள். அதுல ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இவன் போய் படிச்சிருந்தாங்கன்னா கூட இது தெரிஞ்சிருக்கும். வறுமையின் காரணமாக தமிழ்நாட்டில் இருந்து பாம்பேக்கு வேலைக்கு போன ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாடுறா, ஒட்டுமொத்த வட இந்தியாவும் தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. செய்து காட்டியவர் கலைஞர். இந்த கையில 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு உங்களை வந்து நாங்க அவமரியாதை செய்வோம், உங்க சுயமரியாதை நீங்க விட்டு கொடுத்தணும்னு சொன்னா நம்ம யாராவது தயாரா இருப்போமா? எவனும் தயாரா இருப்போமா?